வாசிங்க அடுத்து வாசி. விவேக் அவர்களுக்கு பங்கின் சார்பாக உங்களுக்கு வரவேற்கிறார்கள். சாமுவேல் ரிச்சர்ட் அவர்களுக்கு பங்கின் சார்பாக போக்குவரத்து வரவேற்கிறார்கள். மரிய சோசி அவர்களுக்கு பங்கின் சார்பாக வரவேற்பு வழங்கப்படுகிறது. விஜயராஜ் அவர்களுக்கு பங்கின் சார்பாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. மைக்கேல் அவர்களுக்கும் பங்கின் சார்பாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. ஜோன் அவர்களுக்கும் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இன்று தனது 27வது குரு பத்தாண்டு கொண்டாடும் அவர் முதல் தந்தை அவர்களுக்கும் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இறைக்குலமே வாருங்களே, பலியினில் கலந்திடவே. குருகுலமே வாருங்களே, இறை அருளினை பகிர்ந்திடவே. ஆல்ட்ரு பைக்ஸ் போங்க, ஆல்ட்ரு பைக்ஸ் போங்க.
புனிதம் நிறைந்திட மனிதம் மலர்ந்திட நம் வாழ்வும் வளமாகிட. புனிதம் நிறைந்திட மனிதம் மலர்ந்திட நம் வாழ்வும் வளமாகிட. இறை குலமே வாருங்களே பலியினில் கலந்திடவே. குரு குலமே வாருங்களே இறை அருளினை பகிர்ந்திடவே. கடலில் நடந்தவர் நம் இயேசுவே, காற்றை கடிந்தவர் நம் இயேசுவே, கலங்கரை தீபமும் நம் இயேசுவே, நம்மையும் அழைக்கின்றார். கடலில் நடந்தவர் நம் இயேசுவே, காற்றை கடிந்தவர் நம் இயேசுவே, கலங்கரை தீபமும் நம் இயேசுவே, நம்மையும் அழைக்கின்றார். கல்வாரி பலி இது கருணையின் தொடர் இது, மீட்பினில் இணைந்திடுவோம். கல்வாரி பலி இது கருணையின் தொடர் இது, மீட்பினில் இணைந்திடுவோம். இறை குலமே வாருங்களே பலியினில் கலந்திடவே. குரு குலமே வாருங்களே இறைனை பகிர்ந்திடவே. குருடர் பார்த்தனர் அவர் பெயரால், முழவர் நடந்தனர் அவர் பெயரால், செவிடர் கேட்டனர் அவர் அருளால், நாமும் சுகம் பெறுவோம். குருடர் பார்த்தனர் அவர் பெயரால், முழவர் நடந்தனர் அவர் பெயரால், செவிடர் கேட்டனர் அவர் அருளால், நாமும் சுகம் பெறுவோம். கல்வாரி பலி இது கருணையின் தொடர் இது, மீட்பினில் இணைந்திடுவோம். கல்வாரி பலி இது கருணையின் தொடர் இது, மீட்பினில் இணைந்திடுவோம். இறை குலமே வாருங்களே பலியினில் கலந்திடவே. குரு குலமே வாருங்களே இறை அருளினை பகிர்ந்திடவே. புனிதம் நிறைந்திட மனிதம் மலர்ந்திட நம் வாழ்வு வளமாகிட. புனிதம் நிறைந்திட மனிதம் மலர்ந்திட நம் வாழ்வு வளமாகிட. அனைவரும் அமர்வோம். இன்றைய திருப்பலி முன்னுரைக்கு நாம் இப்பொழுது செவி கொடுப்போம். திருப்பலி முன்னுரை. நம் பங்கின் பாதுகாவலர், மௌனத்தின் இலக்கணமாய் வீற்றிருக்கும் புனித யோசேப்பின் தேர் திருவிழா திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். விவிலியத்தில் வாய் வழியாய் பேசாமல் தன் செயல்களால் இறை திட்டத்தை நிறைவேற்றியவர், மௌனமாய் நம்பிக்கையில் வேரூன்றியவர், துன்பத்தால் அலக்களிக்கப்பட்டாலும் மௌனம் கலையாமலும் முகம் சுருங்காமலும் பதற்றமின்றி பாசத்தால் சாதித்து காட்டியவர் நம் பாதுகாவலர் புனித யோசேப்பு. நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு சிறு துன்பத்திலும் சோதனையிலும் சலனப்பட்டு கதறியிருப்போம். ஆனால் நம்பிக்கையில் தனது நங்கூரத்தை புதைத்து இறை திட்டத்தை முழுமையாய் நிறைவேற்றி தனது வெற்றி பாதையில் தளரா மனதுடன்
பயணித்தார் நம் தந்தை புனித யோசேப்பு. இன்றைய நாளை மேலும் மெருகூற்றி அழகு சேர்க்க முப்பெரு விழாவையும் நாம் கொண்டாடுகின்றோம். தனது குருத்துவ வாழ்விலே 40 ஆண்டுகளை கடந்து இறைப்பணியில் தன்னையே கரைத்த அருட்தந்தை இ. அருளப்பா அடிகளாரின் குருத்துவ அருட்பொழிவின் பவள ஆண்டையும் நம் பாசமிகு பங்கு தந்தை அருட்தந்தை பாலசாமி அடிகளார் தங்களது குருத்துவ அருள் பொழிவில் 26 ஆண்டுகள் கடந்து 27ஆம் ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்கும் பொன்னாளை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். அதோடு இணைந்து குருத்துவ வாழ்விலே தங்களது முதல் படியை இறை நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கும் நம் மறை மாவட்டத்தின் புதிய குருக்களையும் வரவேற்று இவர்கள் இறைப்பணியில் புனித யோசேப்பை போல் தங்களையே முழுமையாய் கரைத்து இறை மக்களை இறைவனின் பாதையில் அழைத்துச் செல்லும் நல் ஆயனாயிருந்து மௌனத்தின் வலிமையை உணர்ந்தவர்களாய் விசுவாசத்தில் வீறு கொண்டு வாழ்ந்திட அழைத்தவரின் விழுதுகளாய் முளைத்திட அவரின் கனியாய் ஒன்றாய் பயணித்திடுவோம் இத்தெய்வீக திருப்பலியில். இத்திருப்பலிகள் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். சூசை மேரி, ஆரோக்கிய பிரமிளா, லூர்து சாமி நன்றியாகவும் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும். ஜோட் ஆண்ட்ரோ டிக்ரூஸ் நன்றியாகவும் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும். ஏ சேவியர் இருதய அறுவை சிகிச்சை நலமுறை நடந்தமைக்கு நன்றியாகவும். எஸ் லாரன்ஸ் அமலரப்போ மேரி குடும்பம் நன்றியாகவும் தொழில் வளர்ச்சி அடைய வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜஷ்வந்த் மோனிஷா குடும்பம் நன்றியாகவும். பிரான்சிஸ் சேவியர் மெட்டில்டா குடும்பம் நன்றியாகவும். சூசைராஜ் பிறந்தநாள் நன்றியாகவும் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும். மேரி ஃபாத்திமா நன்றியாகவும் தொடர்ந்து இறையருள் வேண்டியும். ஜான் ஜெரால்ட் ஸ்டெல்லா ஜாஸ்மின் திருமண நாள் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். ரத்தினசாமி அகஸ்டின் மேரி திருமண நாள் நன்றி திருப்பலியாகவும். சுஜி இமாக்குலேட் புது நன்மை பெற இருக்கும் இவர்களுக்கு இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டியும். பால்ராஜ் சகாயராணி மனோவா நன்றியாகவும் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும். ரோஸ்லின் சிகிச்சை நல்ல முறை நடந்தமைக்கு நன்றியாகவும். ராஜ்குமார் 70ஆம் ஆண்டு பிறந்தநாள். அருட்தந்தையும் பாலசாமி குருத்து வருட்பொழிவு 27ஆம் ஆண்டு நாள். எஸ்ஜே பால்ஜான் ஆனந்த மேரி குடும்பம் நன்றியாகவும். எஸ் ஜோஷ்னா ஆன் தெரசா மருத்துவ மேற்படிப்பில் தேர்ச்சி பெற வேண்டியும். மேரி மக்தலின் நன்றியாகவும். பிரிட்டோ தமிழரசி குடும்பம் நன்றியாகவும். செபாஸ்டின் ஜெரின் ஜஸ்வின் குடும்பம் நன்றியாகவும். ஜோ சந்தியா ஜியா குடும்பம் நன்றியாகவும். மைக்கேல் ராஜ் ஜோஸ்பின் மேரி நன்றியாகவும். எஸ் ஆரோக்கிய சாமி மரிய சுவைக்கனி அவிலா மரிய ரோஸ் நன்றி திருப்பலியாகவும். ஜே அந்தோனிராஜ் ஆனிஸ் திவ்ய தர்ஷனி நன்றியாகவும். ரெஜி ராம்சன் ஜோஸ்பின் டெடிகாம் நன்றியாகவும் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும். ராபர்ட் ஜோஸ்பின் தீபா குடும்பம் நன்றியாகவும் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும். ஜூட் நோபர்ட் சாரதா குடும்பம் நன்றியாகவும் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும். அருட்தந்தை சாந்தகுமார் அருட்தந்தை ரூபன் குருத்துவ நாள் சிறப்பிக்கிறார்கள். இறைவன் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியும். லூயிஷ் புஷ்பராஜ் ஜான் சுரூபி ஜாயஸ் சில்வியா விவியன் ஹெரஸ்ட் நன்று திருப்பலியாகவும். சந்தோஷ்குமார் 47ஆம் ஆண்டு பிறந்தநாள் இறையருள் தொடர வேண்டியும். புஷ்பா குடும்பம் இதுவரை இறைவன் செய்த நன்மைக்கு நன்றியாகவும். மைக்கேல் சோஃபியா ஜெனித் அஸ்வின் ஜோஷ்வா நன்றியாகவும். சந்தியாகு ஜெயமணி குடும்பம் நன்றியாகவும். பாக்கியராஜ் ஜூலி குடும்பம் நன்றியாகவும். ஆனந்தராஜ் அடைக்கலராணி ரியான் தரா நன்றி திருப்பலியாகவும். மயிலை மாத அன்பியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களிலும் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும். ஜோன் 2 இருக்கக்கூடிய அனைத்து அன்பியங்களில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்கள் நன்றி திருப்பலியாகவும். ஞானப்பிரியா தேர்வு நலமை எழுதியதற்கு நன்றியாகவும். ஜெரோம் கிறிஸ்டி விஜிலா நன்றியாகவும் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும். சார்லஸ் கலையரசி நன்றி திருப்பலியாகவும். மேலும் மரித்த அந்தோனி செபாஸ்டின் மரிய ராஜேஸ்வரி மரியதாஸ் அருட்தந்தை புஷ்பராஜ் பெரியநாயகம் அமல்ராஜ்
தனிஸ்லாஸ் எலிசபெத், சேசு கனி, அந்தோனியம்மாள், ராஜகனி, செபாஸ்டின், மரிய சபரி, சேசு, சூசைக்கனி, அண்ணா பாக்கியம், சேவியர், புனிதன், பிரியா, விஜயராணி, ஜெஃப்ரின் மற்றும் குடும்பத்தில் மற்றும் ஆத்துமாக்களுக்காகவும் இத்திருப்பலிகள் நாம் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்கவும். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த கருத்துக்களோடு இந்த திருப்பலியானது நம்முடைய பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நன்றி திருப்பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எனவே இந்த தேர் திருவிழாவன்று நீங்களும் நம்முடைய புனிதர் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா உதவிகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் வரங்களுக்கும் நலன்களுக்கும் எங்களோடு இணைந்து இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுங்கள். தொடர்ந்து இந்த திருப்பலி உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தினுடைய கருத்துக்களுக்காகவும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்றோம். நீங்களும் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களையும் இந்த புனிதர் வழியாக இறைவனுடைய பாத்திரை சமர்ப்பித்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே தங்களது குருத்துவ நாளை சிறப்பிக்கின்ற உங்களுடைய அன்பு பங்கு தந்தைக்கும் மற்ற நம்முடைய மறைமாவட்ட புதிய குருக்களுக்கும் நாம் வாழ்த்துக்களை சொல்வதோடு அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஒரு கவிஞர் சொல்வார், வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே சிறிய வித்தியாசம்தான். கடமைக்காக செய்தால் தோல்வி, கடமையை செய்தால் வெற்றி. பேசிக்கொண்டு எதையும் செய்யாமல் இருப்பதை விட பேசாமல் இறைவன் தன்னிடம் எதையெல்லாம் எதிர்பார்த்தவரோ அத்தனையும் செய்திட்ட புனித யோசேப்பினுடைய வழியை நாமும் பின்பற்றி நடக்க இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதை எவ்வித தடையுமின்றி செய்ய தேவையான அருளுக்காக இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக வேண்டுவோம். நம்மையே தகுதியாக்கி கொள்ளும் பொருட்டு நம் பாவங்களுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். அன்பின் இறைவா, பிறரை அன்பு செய்யவும் அரவணைக்கவும் எத்தனையோ தருணங்கள் கிடைத்தும் பிறரை அன்பு செய்யாமலும் உடன்பிறப்புகளை புறக்கணித்தும் வாழ்ந்த தருணங்களுக்காக இறைவா உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். மன்னிப்பு கொடுப்பதில் வல்லலே, மன்னிப்பு தாருமையா, எனக்கு மன்னிப்பு தாருமையா. மன்னிப்பு கொடுப்பதில் வல்லலே, மன்னிப்பு தாருமையா, எனக்கு மன்னிப்பு தாருமையா. அன்பின் ஆண்டவரே, எமது பாதுகாவலர் பொறுமையின் சிகரமாய் வாழ்ந்தார். ஆனால் நாங்கள் பல சமயங்களில் பொறுமையை இழந்து பிறரை துன்புறுத்தியே தருணங்களுக்காக இறைவா உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். மன்னிப்பு கொடுப்பதில் வல்லலே, மன்னிப்பு தாருமையா, எனக்கு மன்னிப்பு தாருமையா. அன்பின் இறைவா, எங்களது வேலை செய்யும் இடங்களிலும் குடும்பத்திலும் செய்யும் தொழிலிலும் கடமையை சரிவர செய்யாமல் நேர்மையற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணங்களுக்காக இறைவா உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். மன்னிப்பு கொடுப்பதில் வல்லலே, மன்னிப்பு தாருமையா, எனக்கு மன்னிப்பு தாருமையா. எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி ஆகுக.
உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் எனும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும், நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வாசக முன்னுரை. இன்றைய வாசகமானது யோபு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. எந்த சூழ்நிலையிலும் தந்தை கடவுளை விட்டு விலகாது எதையும் ஆண்டவரின் பெயரால் ஏற்றுக்கொண்டு கடவுளின் சித்தத்திற்கு தன்னையே விட்டு கொடுத்து வாழும் யோபின் மனநிலையை எடுத்து சொல்லும் இந்த வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 13 முதல் 22 முடிய. ஒரு நாள் யோபின் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது தூதன் ஒருவன் யோபிடம் வந்து, எருதுகள் உழுது கொண்டிருந்தன, கழுதைகளும் அவற்றிற்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது செபையார் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினர், ஊழியரை வாழ்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கடவுளின் நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாள்களையும் சுட்டெரித்து விட்டது. நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கல்தேயர் 3 கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றி கொண்டனர், ஊழியர்களை வாள்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, உம் புதல்வரும் புதல்வியரும்
தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி வீட்டின் 4 மூலைகளிலும் தாக்கியது. வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் மடிந்து விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். யோபு எழுந்தார், தம் ஆடைகளை கிழித்து கொண்டார், தம் தலையை மழித்து கொண்டார். பின்பு தரையில் விழுந்து வணங்கி, என் தாயின் கருப்பை நின்று பிறந்த மேனியாய் யான் வந்தேன். அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்து கொண்டார், அவரது பெயர் போற்ற பெருக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மாநிலத்தோரே நீங்கள் அனைவரும் மாண்புமிகு இறைவன் முன் ஆர்ப்பரியுங்கள். மாநிலத்தோரே நீங்கள் அனைவரும் மாண்புமிகு இறைவன் முன் ஆர்ப்பரியுங்கள். மாட்சியிலே அவர் பெயர் புகழ்ந்து பாடுங்கள், அவர் மாப்புகழை எங்கனுமே விளங்க செய்யுங்கள். மாட்சியிலே அவர் பெயர் புகழ்ந்து பாடுங்கள், அவர் மாப்புகழை எங்கனுமே விளங்க செய்யுங்கள். மாநிலத்தோரே நீங்கள் அனைவரும் மாண்புமிகு இறைவன் முன் ஆர்ப்பரியுங்கள். எத்தனையோ வியப்புக்குரியவை, வல்லமை தன்னை கண்டு பகைவர் பணிகின்றார். எத்தனையோ வியப்புக்குரியவை, வல்லமை தன்னை கண்டு பகைவர் பணிகின்றார். உம்மை வணங்கி மாநிலமே புகழ்ந்து பாடட்டும், உமது பெயரின் புகழ்தனையே எங்கு கூறட்டும். மாநிலத்தோரே நீங்கள் அனைவரும் மாண்புமிகு இறைவன் முன் ஆர்ப்பரியுங்கள். மாநிலத்தோரே நீங்கள் அனைவரும் மாண்புமிகு இறைவன் முன் ஆர்ப்பரியுங்கள். அவர் புகழை வாழ்த்தி கூறுங்கள், மகத்தான அவர் புகழை எடுத்து சொல்லுங்கள். மக்களெல்லாம் அவர் புகழை வாழ்த்தி கூறுங்கள், மகத்தான அவர் புகழை எடுத்து சொல்லுங்கள்.
மாண்புமிகு இறைவன் முன் ஆர்ப்பரியுங்கள். மாநிலத்தோரே நீங்கள் அனைவரும் மாண்புமிகு இறைவன் முன் ஆர்ப்பரியுங்கள். ஆட்சி நீரை அவர் பெயர் புகழ்ந்து பாடுங்கள். அவர் மாப்புகளை எங்களுமே விலக செய்யுங்கள். ஆட்சி நீரை அவர் பெயர் புகழ்ந்து பாடுங்கள். அவர் மாப்புகளை எங்களுமே விலக செய்யுங்கள். மாநிலத்தோரே நீங்கள் அனைவரும் மாண்புமிகு இறைவன் முன் ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. அகமகிழ்வோம், இன்று அக்களிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 41 முதல் 52 வரை. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவர். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணியர் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றனர். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டனர். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உம் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றனர். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் விளங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ்.
ஒரு ஆசிரமத்தில் 4 துறவிகள் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஒரு வாரம் தியானம் செய்ய வேண்டும் என்று தங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். அவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு தியானத்தை தொடங்கினார்கள். முதல் நாள் முழுவதும் ஒருவர் கூட ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அந்த நாள் இரவிலே காற்றில் அவர்கள் ஏற்றி வைத்த மெழுகுத்திரி அந்த சுடர் ஆட ஆரம்பித்தது. அணைந்து போகிற அந்த நிலைக்கு வந்தபொழுது ஒரு துறவி சொன்னார், ஐயோ, மெழுகுத்திரி அணையப் போகிறதே. இதை கேட்ட 2வது துறவி, நாம் பேசக்கூடாது என்பதை நீ மறந்து விட்டாயா என்று அவரும் பேசினார். 3வது துறவி எரிச்சல் பட்டு, எதற்காகத்தான் நீங்கள் பேசுகிறீர்களோ, இந்த அற்ப காரியத்திற்காக பேசுகிறீர்களே என்று கூறினார். உடனே 4வது துறவி, நான் மட்டும்தான் இன்னும் பேசலை என்று சொல்லி அவரும் பேசிவிட்டார். பொதுவாகவே நம் அனைவருக்கும் மௌனமாக இருப்பது மிக மிக கடினம். ஒரு வாளை விட கூர்மையானது நம்முடைய வார்த்தைகள். ஆனால் ஒரு வார்த்தையை விட மிகவும் வலிமையானது மௌனம் என்பதை நம் புனிதர் நம் அனைவருக்கும் ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். மரியாவின் கணவரான யோசேப்பு புனிதர்களிலேயே அமைதியான புனிதர் என்று சொன்னால் அது உண்மையாக இருக்கும். நற்செய்தி நூல்களிலே அவர் ஒரே ஒரு முறை பேசினார். எப்போ தெரியுமா? இல்லை, ஒரே ஒரு முறை. மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 25வது வசனம். யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். யூத சமூகத்திலே குழந்தைக்கு பெயரிட வேண்டுமென்றால் இந்த குழந்தையின் தந்தை அந்த பெயரை இந்த குழந்தையின் காதில் மெதுவாக சொல்வார். ஆக மிகவும் இரகசியமாக மெதுவாக இயேசு என்கின்ற ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை பேசியவர் நம்முடைய புனிதர் யோசேப்பு. இறை திட்டத்தை அறிந்து நிறைவேற்றுவதிலே மௌனத்தின் வலிமையை உணர்ந்தார். ஒருவர் இரவு நேரத்திலே, வழக்கமாக கண்ணாடி அணிகின்ற நம்மில் சிலர் இரவு நேரங்களிலே கண்ணாடியை கழற்றி வைத்து விட்டு தான் நாம் தூங்குவோம். ஆனால் ஒரு மனிதர் தூங்கும்போது கூட கண்ணாடி அணிந்திருப்பார். அதை பார்த்தவர்கள் கேட்டார்கள். அவர் சொன்னார், ராத்திரியில் எனக்கு கனவுகள் நிறைய வருது, இந்த கனவுகள் சரியாக தெரிய மாட்டாங்குது, அதனால்தான் கண்ணாடி போட்டு தூங்குறேன் என்று சொன்னார். கனவுகள் வழியாகவே கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டன நம் புனிதர் யோசேப்புக்கு. எத்தனை கனவுகள்? 4 கனவுகள். மரியாவை மனைவியாக ஏற்றுக்கொள்ள வானதூதர் அவரை அறிவுறுத்துகிறார். முதல் கனவு, மரியாவையும் குழந்தையும் எடுத்துக்கொண்டு ஏரோதின் வாளுக்கு இரையாகாமல் எகிப்துக்கு தப்பிச் செல்லும்படி வானதூதர் அறிவுறுத்துகின்றார். 3வது, எகிப்திலிருந்து இஸ்ரேல் நாட்டுக்கு திரும்பி வருமாறு அழைக்கப்படுகின்றார். ஆனால் இஸ்ரேல் நாட்டிலே இன்னும் ஆபத்து இருக்கிறது என்பதை அறிந்து நாசரேத்திற்கு செல்ல அறிவுறுத்தப்படுகின்றார். இந்த 4 கனவுகளிலும் இறைவனுடைய திட்டம் அவருக்கு அறிவிக்கப்பட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கேற்ப செயல்படுகிறார். அது தவிர தன்னுடைய மகன் இயேசு காணாமல் மீண்டும் ஆலயத்தில் கண்டெடுத்த நிகழ்விலும் யோசேப்பு ஒன்றுமே பேசாமல் இறைவனின் திட்டப்படி செயலாற்றுகின்றார். மறைவாக விலக்கிவிட நினைத்த யோசேப்பு மௌனமாக மரியாவை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். ஒரு பெண்மணி ஒரு பெண் மருத்துவரிடம் மருத்துவ பரிசோதனைக்கு சென்றார். அந்த மருத்துவ
மருத்துவர் அவரை பார்த்து பரிசோதித்த பிறகு, திருமதி ஜோன்ஸ், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது என்றார். உடனே அந்த பெண், நான் திருமதி அல்ல, செல்வி ஜோன்ஸ். மருத்துவர் சொன்னார், அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி காத்திருக்கிறது. நீங்கள் 3 மாதம் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். மரியாவும் கருவுற்றிருந்தது மரியாவை பொறுத்த மட்டில் நல்ல செய்தி. ஏனெனில் மீட்பரின் தாயாகப் போவது அவருக்கு நன்றாக தெரியும். தூய ஆவியின் வல்லமையால் தான் மீட்பரை பெற்றெடுக்கப் போவதை மரியாள் அறிந்திருந்த காரணத்தால் அவரை பொறுத்த மட்டில் அது நல்ல செய்தி. ஆனால் யோசேப்பை பொறுத்த மட்டில் அது கெட்ட செய்தி. இருவருக்கும் இடையே திருமண ஒப்பந்தம் மட்டும்தான் நடந்திருந்தது. அவர்கள் இன்னும் கூடி வாழவில்லை. சட்டப்படி யோசேப்பு நீதிமான். சட்டப்படி மனைவி மரியாவுக்கு தண்டனை வழங்கி இருக்க வேண்டும். ஆனால் யோசேப்பினுடைய கனவிலே வானதூதர் தோன்றி மரியாள் கருவுற்றிருப்பது தூய ஆவியாரின் வல்லமையால்தான் என்கின்ற விளக்கத்தை பெற்றுக்கொண்டு மரியாவை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். புனித யோசேப்பு மௌனமாக எதிர்பாராத பிரச்சனைகளை சந்தித்தார். இரவோடு இரவாக பச்சிளம் குழந்தையும் அதன் தாயும் அழைத்து கொண்டு யோசேப்புக்கு எகிப்துக்கு சென்றபோதும் சரி, எகிப்திலே ஒரு சில ஆண்டுகள் வாழ்ந்தபோதும் சரி, மீண்டும் இஸ்ரேல் நாட்டுக்கு நாசரேத்துக்கு திரும்பி வந்தபோதும் சரி, பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. இயேசு, மரி, சூசை இந்த குடும்பத்தை நாம் திருக்குடும்பம் என்று அழைக்கிறோம். அந்த குடும்பத்திலும் பிரச்சனைகள் இருந்தன. ஆனால் அவர்கள் அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்ட விதம் நம் அனைவருக்கும் பாடமாக அமைகின்றது. புலம் பெயர்ந்து செல்லுகிற கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்ற பல குடும்பங்களின் நிலையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையைத்தான் நம்முடைய திருக்குடும்பம் சந்திக்கிறது. ஏரோது மன்னனைப் போல அதிகாரத்தில் உள்ள தனி மனிதர்களின் கட்டுக்கடங்காத வேட்கைகள் வெறியாக மாறுகின்ற போது பல கோடி அப்பாவி மக்கள் பலியாகின்றார்கள். அரியணையை நிரந்தரமாக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அற்ப ஆசையினால் பச்சிளம் குழந்தைகளையும் கொன்று குவித்த மன்னன் ஏரோதின் வாளுக்கு பலியாகாமல் குழந்தை இயேசுவையும் மரியாவையும் கூட்டிக் கொண்டு இரவோடு இரவாக முன்பின் தெரியாத ஒரு நாட்டிற்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஆக எதிர்பாராத அந்த பிரச்சனைகளை சந்தித்த போது யோசேப்பு அதை மௌனமாக ஏற்றுக்கொண்டார். காணாமல் போன இயேசுவை ஏக்கத்தோடு தேடி கண்டுபிடித்த பிறகு கடிந்து கொள்ளாமல் மௌனமாக செயல்பட்டார் புனித யோசேப்பு. 12 வயதை நிறைவு செய்கிற ஒரு ஆண்மகன் கோவிலுக்கு முதன்முறையாக அதிகாரப்பூர்வமாக பெற்றோரால் அழைத்து செல்லப்படுகின்றார். யூதர்கள் மத்தியிலே 12 வயதுக்கு மேல் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆண்மகன் ஒரு முறையாகிலும் எருசலேம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஒரு இளம் பருவத்தை அடைந்திருக்கிற இயேசு தன் சுதந்திரத்தை நிலைநாட்டச் செய்ய அவர் மேற்கொண்ட ஒரு வழி, பெற்றோரிடம் சொல்லாமல் கோவிலில் நடந்த மறைநூல் விவாதங்களிலே அவர் கலந்து கொண்டார். பிள்ளையை தொலைத்துவிட்ட பெற்றோர் காணாமற் போனதை அந்த மகனை தேடி பதபதைத்து கொண்டு 3வது நாளிலே கோவிலிலே சந்திக்கின்றார்கள். தங்கள் மகன் மறைநூல் அறிஞர்கள் மத்தியில் அமர்ந்து அவர்களுக்கு இணையாக, சில நேரங்களில் அவர்களுக்கு மேலாக விவாதங்கள் செய்வதைக் கண்டு அந்த பெற்றோர் வியந்தார்கள். சில நேரங்களில் அவர்கள் பயந்தார்கள். இயேசு மரியாவுக்கு சொன்ன பதில் அந்த அன்னையின் மனதை புண்படுத்தி இருக்க வேண்டும். 12 வயதில் தங்கள் மகனை கண்டபொழுது பேசியது மரியாள் மட்டும்தான். ஆனால்
யோசேப்பு ஒரு தந்தை என்கின்ற வகையிலே ஒன்றுமே பேசவில்லை. அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. தங்களுடைய மகன் மகள் தங்கள் தோளுக்கு மேல் வளர்ந்து விட்ட பிறகு அவர்கள் பெற்றோரிடமிருந்து சில கேள்விகளை எதிர்பார்க்க மாட்டார்கள். அதைத்தான் இயேசு செய்தார். அப்படிப்பட்ட நேரத்திலும் நாம் பார்க்கிறோம், யோசேப்பு ஒன்றும் பேசவில்லை. அதன் விளைவு அடுத்த 18 ஆண்டுகளிலே தெரிகிறது. அதை இன்றைய நற்செய்தியின் இறுதி பகுதியில் நாம் வாசிக்க கேட்டோம். அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். அன்புக்குரியவர்களே, பெற்றோராகிய நாமும் கூட எல்லா நேரங்களிலும் பேச வேண்டிய தேவையில்லை. சில நேரங்களில் மௌனம் காத்தால் அது நம் பிள்ளைகளுக்கு நலமாக அமையும். உழைப்பிலே மௌனத்தின் வலிமையை உணர்ந்தார் புனித யோசேப்பு. ஒரு ஞாயிறு மறைக்கல்வி வகுப்பிலே ஆசிரியர் அந்த மாணவர்களை பார்த்து, உங்களுக்கு பிடித்தமான புனிதரிடமிருந்து பிடித்தமான ஒன்றை வரையுங்கள் என்று சொன்னார். அதிலே ஒரு சிறுவன் புனித அந்தோணியாரை வரைந்தான். அந்தோணியார் கையில் ரொட்டி வைத்திருப்பது போல அவன் வரைந்தான். இன்னொருவர் பிரான்சிஸ் சவேரியாரை வரைந்தான். அவர் கையில் சிலுவை வைத்திருப்பது போன்று வரைந்தான். ஒரு மாணவன் வியர்வை துளியை வரைந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து ஆசிரியர் கேட்டார், இது என்ன? அவன் சொன்னான், இது வியர்வை துளி. யாருடைய வியர்வை துளி? யோசேப்பின் நெற்றியிலிருந்து வழிந்த வியர்வை துளி என்று அந்த மாணவன் சொன்னான். சரி, யோசேப்பினுடைய அந்த வியர்வை துளியை நீ வரைவதற்கு என்ன காரணம் என்று அந்த மாணவனை கேட்டபொழுது அவன் சொன்னான், புனித யோசேப்பின் நெற்றியிலிருந்து வழிந்த வியர்வை துளியில் கடின உழைப்பு தெரிகிறது. இயேசுவுக்காகவும் மரியாவுக்காகவும் செய்த தியாகம் தெரிகிறது. எல்லாவற்றுக்கு மேலாக கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அவரது அர்ப்பணம் தெரிகிறது என்று பதில் சொன்னார். கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி புனித யோசேப்பு. திருவிவிலியத்தினுடைய முதல் நூல் தொடக்க நூலிலே 3ஆம் பிரிவு 17 வாசிக்கிறோம், உன் வாழ்நாளெல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய். நம்முடைய விவிலியத்தினுடைய இறுதி நூல் ஆகிய திருவிளைப்பாட்டிலே 14ஆம் பிரிவு 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வு பெறுவார்கள், ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும். இன்றைக்கு யோசேப்பு பேசிய பேச்சை விட அவர் செய்த செயல்கள்தான் இன்றளவும் அவரை பற்றி எழுதுகிறார்கள், அவரை பற்றி பேசுகிறார்கள். அவருடைய மௌனம், செயல்பாடு மற்றும் இறை நம்பிக்கை வழியாக இன்று நம் ஒவ்வொருவர் மனங்களிலும் புனித யோசேப்பு வாழ்கின்றார். புனித யோசேப்பு வானத்துதன் சொன்ன சொல்லுக்கு மறு பேச்சின்றி செவி சாய்த்தவர். மரியாளின் மாண்பை காக்க மௌனத்தையே கவசமாக்கியவர். ஒளியின் ஓசையிலும் இறைவனின் குரலை கேட்டவர். மரக்கட்டைகளை செதுக்கிய கையால் மனுக்குலத்தின் மீட்பரை தாங்கியவர். வியர்வை சிந்திய உழைப்பால் தெய்வ குழந்தையை வளர்த்தெடுத்தவர். பாலைவன பயணத்தில் அஞ்சாத வீரனாய் குடும்பத்தை காத்தவர். மௌனத்தின் சிகரம். அவரது வார்த்தைகள் மிக குறைவே, ஆனால் அவரது வாழ்வு ஒரு மகா காவியம். சொற்களால் அல்ல, செயல்களால் கடவுளின் நிழலாக வாழ்ந்த புனிதர் நம் புனிதர். நமக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் நம்முடைய பாதுகாவலரான புனித யோசேப்பின் வழியாக இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிப்போம். விசுவாசிகளின் மன்றாட்டுகள். நீதியின் அரசரான இறைவா,
தூய சூசையப்பரை போல நீதி நெறியோடு நேர்மையின் இலக்கணமாக வாழ்ந்து திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித சூசை தந்தை வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நல்லாயனாம் எம் இறைவா, உம்மை தங்களின் வாழ்க்கையில் பிரதிபலிக்க தங்கள் வாழ்வையே உமக்காக கையளித்து உம் பணி வாழ்விலே தங்களையே இணைத்து கொண்டிருக்கும் அருட்தந்தை ஈ அருளப்பா மற்றும் தனது குருத்துவ அருள்பொழிவு நாளை கொண்டாடும் நம் பாசமிகு பங்கு தந்தை அருட்திரு பாலசாமி அடிகளார் மற்றும் நம் மறை மாவட்டத்தின் புதிய குருக்களையும் உம் பணியாற்றும் ஏனைய குருக்கள் அனைவரையும் உம் தூய ஆவியால் ஆட்கொள்ள செய்து உம் உடனிருப்பை உணர்ந்தவர்களாய் உம் மந்தையாகிய எங்களை நல்வழி நடத்திட தேவையான அருளையும் ஆசிரையும் பொழிந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித சூசை தந்தை வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். தலைவர்களுக்காக தியாகத்தின் செம்மலாகிய புனித சூசையப்பரின் பரிந்துரையால் உலக தலைவர்கள் மற்றும் தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட உள்ள எங்கள் தலைவர்கள் மனிதநேயம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் கொண்டு மக்களை வழிநடத்தவும் அமைதியை நிலைநாட்டவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித சூசை தந்தை வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். தொழிலாளருக்காக உழைப்பின் உயர்வை உணர்த்திய தொழிலாளர்களின் பாதுகாவலரே, இக்கட்டான இச்சூழலில் உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் தகுந்த வேலைவாய்ப்பும் நியாயமான ஊதியமும் கிடைக்கவும் அவர்களின் உழைப்பை மதிக்கவும் வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித சூசை தந்தை வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். குடும்பங்களுக்காக திருக்குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரின் பரிந்துரையால் இன்று குடும்பங்களில் ஏற்படும் பிளவுகள் நீங்கி அன்பு, புரிதல் மற்றும் நம்பிக்கையால் குடும்பங்கள் சிறக்கவும் குடும்ப தலைவர்கள் பொறுப்புடன் செயல்படவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித சூசை தந்தை வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக, நம் குடும்பங்களுக்காக, நம் பங்குக்காக ஜெபிப்போம். இறைவா, எங்கள் அன்பு தந்தையே, புனித சூசையப்பரின் பரிந்துரை வாயிலாக நாங்கள் உம்முன் எடுத்துரைத்த இந்த விண்ணப்பங்களுக்கு கனிவோடு செவி சாய்த்து நமக்கு அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோம். காணிக்கை பவனி. காணிக்கை கொடுக்க விரும்புகின்றவர்கள் ஆலயத்திற்கு வெளியிலே காணிக்கை பொருட்களை விற்கின்றார்கள். வாங்கி திருப்பலியிலே காணிக்கை செலுத்துவதை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காணிக்கை பாடல். என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளமென்னும் கோவிலில் நீ வருவாய். என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளமென்னும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என்
அன்பு தெய்வமே எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவே இறைவா என் இயேசு நாயகா. மண்ணில் விளைந்த பொருளை கொண்டு வந்தே, மனதை முழுவதுமாய் தந்து நின்றே. கோதுமை மணி போல நானும் வந்தே, திராட்சை கொடியோடு இணைந்து நின்றே. வாழ்வின் வழிகளை வாழ்ந்த நிறைகளை தேற்றிட கொண்டு வந்தே, தேடி உன்னிடம் வருகிறேன் தருகிறேன் ஏற்றருள்வாய். என் இறைவா இறைவா எல்லாம் தந்தேன் உன்னிடம் தந்தேன் ஏற்பாய் ஏற்பாய். என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா. உள்ளத்தின் உழைப்பின் வியர்வையை கொண்டு வந்தேன், உழைக்க கற்று தந்தாய் மகிழ்ந்து வந்தேன். மனதை உந்தன் பாதம் தந்தேன், மாற்றம் காண என்னை முழுதும் தந்தேன். உகந்த பலியென உன்னிடம் நான் வந்தேன், மேலும் தூபம் போல் என் மனம் உயர்த்துகிறேன். வருகிறேன் தருகிறேன் ஏற்றருள்வாய். என் இறைவா இறைவா எல்லாம் தந்தேன் உன்னிடம் தந்தேன் ஏற்பாய் ஏற்பாய். என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா. உள்ளம் என்னும் கோவிலில் நீ வருவாய், என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே. என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே. எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா. சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமானது இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்துக்கும் ஊற்றாக இறைவா, புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமது மாண்புக்காக கொண்டு வந்த எங்கள் காணிக்கைகளையும் எங்களையும் கண்ணோக்கும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது புனித யோசேப்பின் விழா நாளில் தக்க புகழரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தி தூயாவினிலிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீ. கிறிஸ்து வழியாகவே எமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்கோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமதே. ஆட்சியார் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
நம்பிக்கை வளமானது, ஒருபோதும் நீ ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீரே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலக நாடுகளுக்கிடையே உண்மையான நிரந்தரமான சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும் அருளும். எமக்கு அமைதி அருளும் அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கியவர். இவர் நம் தந்தை யோசேப்பின் கையில் இருந்த காரணத்தால் வலியையும் வருத்தத்தையும் அவர் உணரவில்லை. நம்மிலும் வருகின்றார். நம்முடைய வலி வருத்தங்களை எல்லாம் நீக்க இறைவன் விரும்புகின்றார். இவ்விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றவர்கள். நேரில் தேர்ந்தெழ நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் நலமடையும். இறையேசுவில் பிரியமானவர்களே, இது திவ்ய நற்கனை வழங்குகின்ற நேரம். எனவே தகுந்த தயாரிப்போடு இருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திருவிருந்திலே பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆலயத்திற்குள்ளும் ஆலயத்திற்கு வெளியிலும் அருட்தந்தையர்கள் வந்து இந்த திவ்ய நற்கனை வழங்குவார்கள். எனவே அதற்கு வசதியாக இடம் விட்டு அமர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. வாவா இறைவா, வாழ்வின் புறவாய் என் உயிரே சுவை வாவா. வாவா இறைவா, வாழ்வின் புறவாய் என் உயிரே சுவை வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய்
என்னில் வா வா உயிர் தரும் இறைவா நலம் தரும் மருந்தாய் என்னில் வா வா நிரந்தர வாழ்வே என் தேவா நிரந்தர வாழ்வே என் தேவா நிம்மதி வாழ்வாய் என்னில் வா வா நிம்மதி வாழ்வாய் என்னில் வா 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 இறைவா வாழ்வின் புறவா என்னுயிரேசுவே வா 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 இறைவா வாழ்வின் புறவா என்னுயிரேசுவே வா வா அழியாத உணவே என் இறைவா ஆன்ம ஒளியாய் என்னில் வா வா அழியாத உணவே என் இறைவா ஆன்ம ஒளியாய் என்னில் வா வா அன்பின் பகிர்வே என் தேவா அன்பின் பகிர்வே என் தேவா அனுதின உணவாய் என்னில் வா வா அனுதின உணவாய் என்னில் வா 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 இறைவா வாழ்வின் புறவா என்னுயிரேசுவே வா 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 இறைவா வாழ்வின் புறவா என்னுயிரேசுவே வா வா மண்ணில் வந்த உறவிது என்னில் வந்த உணவு திரு உணவே என்னாக மருந்தே உந்தன் அன்பில் மகிழ்ந்திட எந்தன் வாழ்வு செழித்திட என்னகத்தில் எழுந்து நீ வருவாயோ என்னகத்தில் எழுந்து நீ வருவாயோ மண்ணில் வந்த உறவிது என்னில் வந்த உணவி திரு உணவே என்னாக மருந்தே உந்தன் அன்பில் மகிழ்ந்திட எந்தன் வாழ்வு செழித்திட என்னகத்தில் எழுந்து நீ வருவாயோ என்னகத்தில் எழுந்து நீ வருவாயோ இந்த அகிலமும் மனம் பெற ஆறுதல் யாம் பெற உறவென வளர்வதும் பிடிவாகும் எங்கும் அறியவர் வாழ்ந்திட வறுமைகள் நீங்கி வான்மழை பொழிவதும் அருளாகும் இது வாழ்வு தரும் திருவிருந்து என் நம்பிக்கை வளர்த்திடும் மருந்து இது வாழ்வு தரும் திருவிருந்து என் நம்பிக்கை வளர்த்திடும் மருந்து இதை என் நினைவாக செய்யுங்கள் என்பதால் என்னாலும் உடன் வரும் உணவிடுவே என் ஆன்மாவினம் தரும் உணவிடுவே மண்ணில் வந்த உறவிது என்னில் வந்த உறவிது திரு உணவே என்னாக மருந்தே உன்னல் அன்பில் மகிழ்ந்திட எந்தன் வாழ்வு செழித்திட இன்னகத்தில் எழுந்து நீ வருவாயோ இன்னகத்தில் எழுந்து நீ வருவாயோ
சூழ் உலகினில் பேரொளி பாய்ந்திட வைகரை எழும் அருள் ஆதவனே. இது வாழ்வு தரும் திருவிருந்து, என் நம்பிக்கை வளர்த்திடும் மருந்து. இது வாழ்வு தரும் திருவிருந்து, என் நம்பிக்கை வளர்த்திடும் மருந்து. மண்ணில் வந்த உணவிது, எண்ணில் வந்த உணவிது, இது உணவே என் அகமருந்தே. உங்கள் அன்பில் மகிழ்ந்திட எந்தன் வாழ்வு செழித்திட, என்னகத்தில் எழுந்து நீ வருவாயோ, என்னகத்தில் எழுந்து நீ வருவாயோ. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிவிடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். இறை இயேசு பிரியமானவர்களே, நம்முடைய பங்கு ஆண்டு பெருவிழாவினுடைய 4வது நாள் தேர் திருவிழா. இன்றைய நாள் வழிபாட்டை எடுத்து சிறப்பித்த வட்டம் 2 ஜோன் 2. இந்த வட்டத்தில் இருக்கின்ற அன்பியங்கள் புனித மயிலை மாதா, புனித ஆரோக்கிய மாதா, புனித அருளானந்தர், புனித பூண்டி புதுமை மாதா மற்றும் புனித கார்மேல் மாதா அன்பியங்கள் இருக்கின்ற அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் அன்பிய இறை மக்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று திருப்பலி முடிந்த பிறகு, என்னுடைய அறிவிப்புகள் முடிந்த பிறகு அருட்தந்தையர்களை இப்பொழுது கௌரிப்பார்கள். அது முடிந்ததும் கேக் கட் செய்யப்படும். 40ஆம் ஆண்டு பவள விழா சிறப்பிக்கின்ற அருட்தந்தையும் புதிய குருக்களும் இணைந்து இந்த கேக் கட் செய்வார்கள். அது முடிந்த பிறகு இறுதி ஆசீர் முடிந்த பிறகு அதற்கு முன்பாகவே யாரெல்லாம் தேர் இழுப்பதற்கு பெயர் கொடுத்தார்களோ அவர்கள் என்னுடைய இடதுபுறத்திலே வந்து அதற்கான உடையை பெற்றுக்கொண்டு திருப்பலி முடிந்தவுடனே பீடத்துக்கு முன்பாக உங்களுக்கு சிறப்பு ஜெபம் செய்யப்பட்டு உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அருட்தந்தையர்கள். எனவே யாரெல்லாம் பெயர் கொடுத்தீர்களோ அவர்கள் என்னுடைய இடதுபுறம் அந்த சாக்ரிஸ்டி பக்கத்தில் வந்து அதற்கான உடையை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இருக்கிறவங்க எஞ்சி வந்து இடது பக்கத்தில் வந்து அந்த உடையை பெற்றுக்கொள்ளுங்கள். நாளை தினம் காலை நாம் நம்முடைய பாதுகாவலரான புனித சூசையப்பருடைய பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். எனவே நாளை தினம் காலை 8 மணிக்கு திருப்பலி ஆரம்பமாகும். நாளை தினம் நம்முடைய பிள்ளைகள் ஒரு 15 பேர் புது நன்மை வாங்குகிறார்கள். அந்த பிள்ளைகள் அனைவரும் காலை 7:45 மணிக்கெல்லாம் அங்கு பவனியில் தயாராக பெற்றோர்களும் பிள்ளைகளும் தயாராக இருக்கவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பலியுடைய முடிவிலே கொடியிறக்க நிகழ்வும் நடைபெறும். எனவே நாளை தினம் சிறப்பாக இந்த தொழிலாளர்கள் தினமாக இருப்பதினால் நம்முடைய பங்கிருக்கின்ற பங்கு பெறுவை அன்பிய பொறுப்பாளர்கள் தொழிலாளர்கள் அனைவரும் இணைந்து அந்த நாளை சிறப்பிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று நாளை தினம் முதல் நாம் வணக்க மாதத்தை ஆரம்பிக்கின்றோம். மே மாதம் வணக்க மாதம். எனவே ஒவ்வொரு நாளும் யார் சிறப்பிக்க வேண்டும் என்ற அந்த பட்டியலை உங்களுடைய அன்பியங்கள் வாட்ஸ்அப் வழியாக அனுப்பியிருக்கின்றோம். எனவே இந்த மாதம் முழுவதும், மே மாதம் முழுவதும் மாலை நேரத்தில் 6 மணிக்கு செப மாலை, அதைத் தொடர்ந்து மாதாவின் மன்றாட்டு மாலை, இவை அனைத்தும் சிறப்பாக நடத்தி கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மே 2ஆம் தேதி மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்றைய தினம் மாலை 6 மணிக்கு செவ மாலையும் அதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். வருகின்ற மே 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல அனைத்து திருப்பலிகளும் நடைபெறும். எனவே இன்றைய தினம் இந்த திருப்பலி நிகழ்வுகள் அனைத்தும் முடிந்த பிறகு தேர் மந்திரிக்கப்பட்டு தேரானது நம்முடைய பகுதிகளில் வலம் கொண்டு வர இருக்கின்றோம். எனவே நேற்றைய தினம் உங்களுக்கு சொன்ன அந்த கருத்துக்களை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் குழுவாக இணைந்து செல்லுங்கள், தனித்தனியாக போகாதீங்க. அதே போன்று
தேர் பவனிலே கலந்து கொள்கின்ற பொழுது யாரும் உங்களுடைய பேச்சுகளுக்கும் பராக்குகளுக்கும் மற்ற செயல்களுக்கும் இடம் கொடுக்காமல் இணைந்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று தன்னார்வ தொண்டர்கள் உங்களை வழிநடத்துவார்கள். எந்த விதமான வாகன இடையூறும் இல்லாமல் தன்னார்வ தொண்டர்கள் ஆங்காங்கே இருந்து உங்களை வழிநடத்துவார்கள். எனவே அதற்கு செவி கொடுத்து சரியாக 1 மணி நேரம் நீங்கள் எவ்வளவு விரைவாக வருகின்றீர்களோ அதை இணைந்து விரைவாக வருகின்ற பொழுது இறுதி ஆசிரியர் நற்கனை ஆசிரியர் இருக்கும். அது முடிந்த பிறகு உங்களுக்கு இரவு உணவு வழங்கப்படும். எனவே இனி உங்களுடைய ஒத்துழைப்பு தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு நீங்கள் விரைவாக செயல்படுகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் விரைவாக முடிவடையும். எனவே நீங்கள் தயவுசெய்து இதில் சற்று கவனம் செலுத்தி இந்த நிகழ்வுகள் அனைத்திலும் நீங்கள் ஒத்துழைப்பு நல்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். என்னோடு ஒரு 5 நிமிடங்கள் பொறுத்திருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல விடுகின்றேன். காரணம், நாளை தினம் நம்மளை முக்கால்வாசி பேர் வரமாட்டோம். அதனால் இன்றைய தினமே நான் நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாக இன்றைய நாளிலே நாம் எல்லாம் வல்ல இறைவன் மூவொரு இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த நாள் நமக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைத்து தந்து நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கின்றமைக்காகவும் சிறப்பாக நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித யோசேப்பு அவருடைய பரிந்துரை பாதுகாப்பு அவருடைய ஆசீர்வாதங்கள் நாம் இந்த ஆண்டு முழுவதும் பெற்றிருக்கின்றோம். எனவே அவருக்கும் அன்னை மரியாளுக்கும் அன்னையினுடைய பரிந்துரை உடனிருப்புக்காகவும் நாம் அன்னை மரியாளுக்கும் நாம் நன்றி சொல்வோம். அதிலும் சிறப்பாக இந்த நாளிலே இந்த திருப்பலிக்கு தலைமையேற்று வழிநடத்தியவர் அருட்தந்தை அல்லப்பா அவர்கள். தந்தை அவர்கள் தற்பொழுது பெஸ்நகர் அந்த திருத்தலத்திலே அதிபராகவும் பங்கு தந்தையாகவும் பணி செய்து வருகின்றார். தந்தை அவர்கள் தான் செல்கின்ற இடங்கள் அனைத்தும் ஒன்று கோயில் கட்டுவார், இல்லைன்னா மண்டபம் கட்டுவார். ஏதாவது ஒன்று செய்து அதிலே அவருடைய பதிவுகள் நிச்சயமாக அங்கு இருக்கும். எனவே எல்லா இடத்திலும் சிறப்பாக பணியை செய்து தற்பொழுது நம்முடைய வேளாங்கண்ணி திருத்தலத்திலே இந்த ஒரு பணியை செய்து வருகின்றார். எனவே தந்தை அவர்கள் இன்றைய நாளிலே நம்முடைய யோசேப்பினுடைய மௌனம் எப்படி வலிமையானது, வாயின் மொழி என்னது, வாயின் மொழி வார்த்தைகள், மௌனம் எதனுடைய மொழி? இதயத்தின் மொழிதான் மௌனம். கலீல் ஜிப்ரான் சொல்லுவார், இதயத்தின் மொழிதான் மௌனம். நம்முடைய சூசையப்பர் அவருடைய ராகம், சூசையப்பரை ராகம் என்னன்னா மௌன ராகம். அவர் பாடிய அந்த மௌன ராகம் யாருக்கு கேட்டதுன்னா, ஒன்று அன்னை மரியாளுக்கு, இன்னொன்று கடவுள் பரமபிதாவுக்கு. இந்த மௌன ராகத்தில் தான் அவர் பேசியது. பல நினைக்கிறோம் நாம் மௌனம் என்பது பலவினர்களுடைய செயல்பாடு என்று. அது பலவினர்களுடைய செயல்பாடு அல்ல, அது பலம் கொண்டவருடைய செயல்பாடு. எனவே மௌனம் என்பது 9 விதமான மௌனம் இருக்கிறது. ஒரு சில நேரத்தில் கோபத்தில் நாம் மௌனமாக இருப்போம், ஒரு சில நேரத்தில் பிடிக்கலைன்னா மௌனமாக இருப்போம், ஒரு சில நேரத்தில் குழப்பத்தில் நாம் மௌனமாக இருப்போம். ஆனால் இங்கு சூசையப்பர் அத்தகைய மௌனத்தை கடைபிடிக்கவில்லை. மாறாக தன்னுடைய வாழ்க்கையிலே எது தேவையோ எது அவசியமோ அதில் தான் அவர் பேசுகிறார். எனவே தான் அருட்தந்தை அவர் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினார் அப்படின்னு. ஆக எப்பொழுது நாம் அதிகமாக பேசுகின்றோமோ அப்போ நமக்குள்ளாக அதிகமாக பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு அர்த்தம். எப்பொழுது நாம் அமைதியாக இருக்கின்றோமோ அப்போ நாம் நிம்மதியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் என்பது அர்த்தம். ஆக இன்றைய தினம் அருட்தந்தை அவர்கள் சூசையப்பர் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறு மௌனத்தின் வழியாகவே தன்னுடைய வாழ்விலே அனைத்து சவால்களையும் அவர் முறியடித்தார் என்ற ஒரு சிறந்த கருத்தை நமக்கு வலியுறுத்தி தியான சிந்தனை வழங்கி நம்மை ஆசீர்வதித்த அருட்தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த நாளிலே நம்மோடு இணைந்து நம்முடைய மகிழ்ச்சியில் பங்கெடுத்த புதிய குருக்கள் இந்த மறை மாவட்டத்தில் 10 பேர் இந்த ஆண்டு அருட்பொழிவு பெற்றார்கள். அதிலே அருட்தந்தை மரிய சூசை, அருட்தந்தை சாம்வெல் ரிச்சர்ட், அருட்தந்தை டிட்டு, அருட்தந்தை விவேக் லெவல், இவர்கள் 4 இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு இந்த நாளில் நமக்காக செபித்து நம் அனைவரையும் ஆசீர்வதித்த தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், செபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு நமக்கு எப்பொழுதும் திருப்பலிக்கு உதவி செய்கின்ற அருட்தந்தை ஆண்டனி இறுதிராஜ், அருட்தந்தை ஜோ நிர்மல், பூவிருந்தவல்லி குருத்துவ கல்லூரியின் பேராசிரியர்கள், அதே போல அருட்தந்தை மைக்கேல், இவர் 3 இந்த நாளிலே நம்மோடு இந்த திருப்பலியிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதோடு கடைசியில் கைத்தட்டினா போதும்.
இந்த பங்கு ஆண்டு பெருவிழா நல்ல முறையில் நடக்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்து பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்து பங்கு மக்களை ஒருங்கிணைத்து உற்சாகப்படுத்தி வழிநடத்திய பங்கு பேரவை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், சிறப்பாக துணைத் தலைவர் திரு பிரான்சிஸ் சேவியர், திரு சார்லஸ் மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும், அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் தலைவர் திரு போஸ்கோ, செயலர் திருமதி ரூபி மற்றும் ஜோன் பொறுப்பாளர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், குறிப்பாக இவர்கள் வழிபாடுகள், குருக்களுக்கு உணவு ஏற்பாடு, கோலம், காணிக்கை பொருட்கள், நவநாட்களில் பீடப்பூக்கள் உபயம் மற்றும் தேர் அன்று பங்கு மக்களுக்கு உணவு ஏற்பாடு செய்த அன்பிய பொறுப்பாளர்கள், பங்கு பேரவை உறுப்பினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அன்பிய குடும்பங்களிலே சிறப்பாக திருவிழா சந்தா மற்றும் நன்கொடை வழங்கி பல்வேறு உதவிகளை செய்த அன்பிய குடும்பங்கள் அனைவருக்கும், பக்தியோடு வழிபாட்டில் பங்கெடுத்து பங்கு திருவிழா நல்ல முறையில் நடைபெற ஒத்துழைப்பு தந்த பங்கு மக்களாகி உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று பீட அலங்காரம், நன்மை வழங்குதல் மற்ற அனைத்து ஆலய பணிகளையும் செய்து தருகின்ற அருட்தந்தை பெத்லமைட் அருட்சகோதரிகள், தலைமை சகோதரி அருட்சகோதரி அல்போன்ஸ் அவர்களுக்கும் மற்ற அருட்சகோதரிகளுக்கும், காணிக்கை பொருட்கள் விற்பனை செய்கின்ற திரு லூயிஸ், திரு மைக்கேல், திருமதி ஜெனி பிரிஜிட் இவர்களுக்கும், பாடகர் குழு கடந்த ஒரு வாரமாக நல்ல முறையில் நம்மளை இந்த பாடகர் வழியாக இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கேற்க உதவி செய்த பாடகர் குழு திரு மெலிட்டோ, திரு சங்கீத் மற்றும் குழுவினருக்கும், ஒலி அமைப்பு தந்து இருக்கின்ற திரு டிரோஸ், திரு கிறிஸ்டர் மற்றும் குழுவினருக்கும், இளைஞர்கள் திரு ரெனால்ட், அதே போன்று செல்வி கேத்ரின் அவர்களுக்கும், சிறப்பாக இவர்கள் இந்த வாரத்திலே திருவிழா ஆரம்பத்திலிருந்து இந்த கொடி நடுதல் மற்ற இன்றைய தினம் முதல் 2 தேர்களை தயார் செய்தல் மற்ற தயாரிப்பு பணிகள் அனைத்தையும் பொறுப்பேற்று வழிநடத்திய இளைஞர்கள், இளம்பெண்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று நம்முடைய LED கம்யூனிகேஷன் டீம் திரு ஆண்டோ, திரு ஜெயக்குமார் மற்றும் திரு லூயிஸ் அவர்களுக்கும், இந்த ஆண்டு நம்முடைய புதுநன்மை பிள்ளைகள் தயாரித்த ஆசிரியர்கள் திருமதி ரோசி ஜெயபாலன், திருமதி பபிதா, திருமதி ஷோபா அவர்களுக்கும், தேர் தயாரிப்பில் ஈடுபட்ட பங்கு பேரவை மற்றும் இளையோர் குழுவினருக்கும், நம்முடைய ஆலய பணியாளர் திரு கிருபா அவர்களுக்கும், ஆலய பணியாளர் திரு ரமேஷ் பாபு அவர்களுக்கும், காவல்துறை, மாநகராட்சி, மின்சாரத்துறை, ஆலய தூய்மை பணியாளர்கள், பீட சிறுவர் சிறுமியர் இவரை வழிநடத்துகின்ற டெனிஸ் அல்போன்ஸ் அவர்களுக்கும், தேர் பாதையை சீரமைத்து கொடுத்த திரு குமார், திரு பாஸ்டின், திரு விக்ராந்த், திரு செபாஸ்டின், திரு ராஜா அவர்களுக்கும், இந்த தேர் பவனின் பொழுது வாக்கி டாக்கி கொடுத்து உதவி செய்த திரு பென்னி அவர்களுக்கும், பட்டாஸ் இவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு இன்றைய தினம் பல செயல்பாடுகளுக்கு உபயம் செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக பட்டாசுக்கு திரு கனி பிருட்டோ அவர்களும், தேர் பூக்கு உபயம் செய்த திரு கிறிஸ்டோஃபர் 15,000, திருமதி வடிவழகி 10,000, மரியா 3,000, மிஸ்டர் மாணிக்கராஜ் 1000. இவர்கள் அனைவரும் இந்த தேருக்கு பூவுக்காக உபயம் செய்திருக்கின்றார்கள். எனவே இவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று இந்த நாளிலே இந்த தேர் திருவிழா, நாளைய தினம் திருவிழா, இவை அனைத்தும் நல்ல முறையில் நடைபெற பல குழுக்கள் அமைக்கப்பட்டு செயல்பட்டிருக்கின்றார்கள். தேர் ஜோடனை குழு, மின்சார குழு, போக்குவரத்து சீரமைப்பு குழு, சூசியப்ப தேர் முறைப்படுத்தும் குழு, பேண்ட் வழிநடத்தும் குழு, பட்டாசு குழு, உணவு குழு, தன்னார்வ தொண்டர்கள் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அவருக்கு பலத்த கரவொலி எழுப்பி அவருக்கு நன்றி செலுத்துவோம். இதோடு பங்கு ஆண்டு பெருவிழா நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற உதவி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எம்முடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இப்பொழுது அருட்தந்தைகளை கௌரவிக்கின்ற நிகழ்வானது நடைபெறும். நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் அனைவர்களுக்கும் நன்றி நவிழ்ந்தார்கள். இப்பொழுது இந்த திருவிழா திருப்பலியை சிறப்பான முறையில் தலைமையேற்று வழிநடத்திய அருட்தந்தையர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். ஜோன் 2 அன்பியங்கள் சார்பாக நன்றியானது தெரிவிக்கப்படுகின்றது. முதலாவதாக இத்திருவிழாவின் தலைமையேற்று வழிநடத்திய தனது குருத்துவ வாழ்வின் 40வது ஆண்டினை சிறப்பிக்கும் அருட்தந்தை அருளப்பா அவர்களுக்கு திரு ஆனந்த் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். திரு இம்மானுவேல் அவர்கள் சிறப்பு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக அருட்தந்தை இருதயராஜ் அவர்களுக்கு திரு ரெபோ அவர்கள் வெண்ணாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். தந்தையர்களுக்கு நமது கரவொலிகளை எழுப்பி நன்றி தெரிவிப்போம்.
திரு அமல்ராஜ் அவர்கள் சிறப்பு பரிசளித்து கௌரவிப்பார்கள். அடுத்ததாக நம் பங்கில் மாலை திருப்பலியை நிறைவேற்றும் அருட்தந்தை மைக்கேல் அவர்களுக்கு திரு பெஞ்சமின் தாஸ் அவர்கள் பெண்ணாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். திரு ஜெயபாலன் அவர்கள் சிறப்பு பரிசு அளித்து கௌரவிப்பார்கள். அடுத்ததாக அருட்தந்தை ஜோ நிர்மல் அவர்களுக்கு திரு தேவதாஸ் அவர்கள் வெண்ணாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். திருமதி ஞான செல்வம் அவர்கள் அன்பியங்கள் சார்பாக சிறப்பு பரிசளித்து கௌரவிப்பார்கள். அடுத்ததாக புதிய குருக்களாக அருப்பொழிவு செய்யப்பட்ட நம் மறை மாவட்டத்தின் குருக்கள் நமக்கு பரிச்சயமான அருட்தந்தை விவேக் அவர்களுக்கு திரு ஆண்டோ அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். ஜான் பீட்டர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி அவரை கௌரவிப்பார். அருட்தந்தை சாமுவேல் ரிச்சர்ட் அவர்களுக்கு திரு லூயிஸ் அவர்கள் வெண்ணாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். திருமதி ரோசி ஜெயபாலன் அவர்கள் சிறப்பு பரிசளித்து நன்றி கூறுவார்கள். அருட்தந்தை சூசை அவர்களுக்கு செபாஸ்டின் அவர்கள் வெண்ணாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். திரு வின்சென்ட் பால் அவர்கள் சிறப்பு பரிசளித்து நன்றி நவிழ்வார்கள். அருட்தந்தை டிட்டு அவர்களுக்கு திருமதி கிறிஸ்டி அவர்கள் வெண்ணாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். திருமதி கங்காபாய் அவர்கள் நன்றி பரிசளித்து நன்றி கூறுகிறார்கள். பங்கு தந்தை மற்றும் திருப்பலியில் கலந்து கொண்ட அருட்தந்தையர் சார்பாக பங்கு மக்கள் அனைவருக்கும் திருவிழா திருப்பலி நல்வாழ்த்துக்கள். இருபத்தி ஏழாம் ஆண்டு குருத்துவ நாள் காணும் நம் பாசமிகு பங்கு தந்தை அருட்திரு பாலசாமி அடிகளாருக்கு புத்தம் புது சூரியனே, நித்தம் ஒளிர் நாயகனே, ஆன்மீக அருட்பொழிவை அகவாழ்வில் ஏற்றவரே, அகிலத்தின் திசைகளிலே பெயர் விளங்க வாழ்த்துகின்றோம். அறநெறியின் ஆளுமையில் அருள்நிலையை அடைந்தவரே, புனித நிறை செயல்களால் மனித மனம் கவர்ந்தவரே, செயலாக்கம் கொண்ட நீங்கள் ஜப வாழ்வில் மென்மேலும் செலுத்திட வாழ்த்துகின்றோம். எம் அன்பில் நிலைத்திருங்கள் என்னும் விருது வாக்கு கொண்டு இறைப்பணியை இம்மண்ணில் சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் எம் பங்குத்தந்தை அருட்திரு பாலசாமி அடிகளாருக்கு இனிய குருத்துவ அருட்பொழிவு நாளை நம்முடைய பங்கு மக்கள் சார்பாக கரவொலி எழுப்பி தெரிவிப்போம். நல்வாழ்த்துக்களின் அடையாளமாக அன்பிய ஒருங்கிணைப்பாளர் திரு போஸ்கோ அவர்கள் நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு சால்வை அணிவித்து மகிழ்விக்கின்றார். அதனைத் தொடர்ந்து பங்கு பேரவையின் துணைத் தலைவர் திரு பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் பங்கின் சார்பாக அருட்பொழிவு நாயகருக்கு பரிசினை வழங்குகின்றார். தேங்க்யூ ஃபாதர். இப்பொழுது 40ஆம் ஆண்டு குருத்துவ பொன்விழா ரூப்ரி ஜூப்ளி கொண்டாடுகின்ற பவள விழா கொண்டாடுகின்ற அருட்தந்தை அவர்களும் புதிய குருக்களும் இந்த கேக் கட் செய்வார்கள். மற்றும் யாரும் கிட்ட வராதிங்க, என நேரம் இல்லை. இது முடிந்தவுடனே இறுதி ஆசி நடைபெறும். வாங்க சீக்கிரம். பாட்டு பாட்டு. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
இந்த தேர் இழுக்கின்றவர்கள் தங்களுடைய உடைகளை பெற்றுக்கொண்டு பீடத்தின் முன்பாக நிற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சீக்கிரம் வாங்க, அவர் வருவதற்கு இடம் விட்டு அமருவோம். பிள்ளைகள் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, பின்னாடி உட்காருங்க. அனைவரும் ஆலயத்திற்கு வெளியே இருக்கின்றவர்கள் தயவுசெய்து எழுந்து நிற்கவும், உங்களுடைய இருக்கைகளை சற்று ஓரம் கட்டவும். என தேர் வருவாங்க. ஒரே ஒரு நிமிடம். ஆலயத்திற்கு வெளியில் இருக்கிறவர்கள் தயவுசெய்து எழுந்து உங்களுடைய இருக்கைகள் அனைத்தும் அங்கே ஒரு ஓரமாக வைக்கும். நடுவில் வைக்காதீங்க, ஓரமாக வச்சுருங்க. தேர் அங்கு வரப்போகிறது. தயவுசெய்து எல்லாம் ஏஞ்சிருங்க. அந்த பனியன் வாங்கினவங்க வாங்க, லைனை ஆஃப் சர்க்கிளில் வாங்க. வாங்க, இடம் விடுங்க. அரை வட்டத்தில் நில்லுங்க. அப்படியே சீக்கிரம் வாங்க. ஆண்கள் ஒரு புறம், பெண்கள் ஒரு புறம், அப்படி நில்லுங்க. சீக்கிரமாக வாங்க. சேர்ஸ் ஆட்டு நிற்கவும். விரைவாக அப்படியே அரை வட்டத்தில் நிற்க வைங்க. அரை வட்டம், அரை வட்டம்னா பாதிங்கல்ல, எங்க நிற்கிறீங்க பாருங்க. அனைவரும் இறுதி ஆசிற்கு எழுந்து நிற்போம். இந்த தேர் பவனியானது முதலில் லியோ பேண்ட், அதைத் தொடர்ந்து பீட சிறுவர் சிறுமியர், அதைத் தொடர்ந்து முதல் தேர் மைக்கேல் சமரசு தேர், அதைத் தொடர்ந்து டாடா எஸ் ஸ்பீக்கர்ஸ், அதைத் தொடர்ந்து பாடகர் குழு வேன், அதைத் தொடர்ந்து மாதா தேர், அதைத் தொடர்ந்து ஃபோக்கஸ் லைட் வேன், இறுதியாக சூசியப்ப தேர் செல்லும். என இறை மக்கள் அனைவரும் தேருக்கு முன்பாக செல்லவும். யாரும் தேருக்கு பின்புறம் வர வேண்டாம். தேருக்கு முன்பாக நீங்கள் அங்கு பவனியாக செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறுதி ஆசிற்கு நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை இனிய விண்ணக பிறந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித யோசேப்பு எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையராது பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய புனிதருடைய தேரினை இழுக்கவிருக்கிற நம் சகோதரர் சகோதரர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நாம் புனிதர்களை இழுப்பதற்கு பதிலாக அவர்கள்தான் நம்மை இழுக்கிறார்கள். அவர்களால் நாம் ஈர்க்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த தேரினை இவர்கள் இழுப்பதன் வாயிலாக நாமும் நம்முடைய புனிதரிடம் இழுக்கப்பட வேண்டும், ஈர்க்கப்பட வேண்டும். அதற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் அன்பு தந்தையே, எம் அனைவருக்கும் இந்த உலகத்திலே நல்ல முன்மாதிரியாக முன்மதியுள்ள புனித யோசேப்பை தந்திருக்கிறேன். ஒன்றுமே பேசவில்லை என்றாலும் தம் மௌனத்தால் எங்கள் மனங்களையெல்லாம் கொள்ளை கொண்டிருக்கிறார். சொற்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த இந்த புனிதருடைய வழியை நாங்களும் பின்பற்றி இந்த தேர்பவனையில் கலந்து கொள்ளுகின்ற அனைவருக்கும், இந்த தேரினை காணுகின்ற அனைத்து மக்களுக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் வாழ்க்கையில் வளத்தையும் தொழிலில் அவர்கள் வியாபாரத்தில் முன்னேறி செல்லவும் நோயுற்றவருக்கு நற்சுகத்தையும் தந்து ஆசிர்வதிக்க வேண்டுமென்று புனித யோசேப்பின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள்.
நன்றி. இறுதி பாடல் பாடவும். புனித சூசையே, பார்போற்றும் தந்தையே, எங்கள் திருத்தல காவலரே, பொறுமையின் நாதனே. புனித சூசையே, பார்போற்றும் தந்தையே, எங்கள் திருத்தல காவலரே, பொறுமையின் நாதனே. சாமியார் வீட்டு முன் வரவும். லியோ பேண்ட். புனித சூசையே, வாழ்க வாழ்க புனித சூசையே. கருணையின் சுரங்கமே, கவலைகள் தீர்ப்பவரே, இரக்கத்தின் இமயமே, இமை போல் காப்பவரே. கருணையின் சுரங்கமே, கவலைகள் தீர்ப்பவரே, இரக்கத்தின் இமயமே, இமை போல் காப்பவரே. வாஞ்சத்தை தேர்ந்தது உடையல்லவா, இறையேசு தவழ்ந்ததும் கரமல்லவா. வாஞ்சத்தை தேர்ந்தது உடையல்லவா, இறையேசு தவழ்ந்ததும் கரமல்லவா. என்னுள்ளம் என்னாலும் உணரல்லவா, என் தந்தை நீ அல்லவா. வாழ்க வாழ்க புனித சூசையே, அனைவரும் பங்கு தந்தை இல்லம் முன் வரவும். பங்கு தந்தையின் இல்லத்தருகில் தயவு செய்து பங்கு மக்கள் அனைவரும் வரவும். நம்முடைய பாரம்பரிய முறைப்படி நம்முடைய பங்கு